இன்றைக்கி சாப்பாடு உருளைக்கிழங்க கடலை எண்ணெயில் போட்டு உருளைக்கிழங்க வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கு காம்பினேஷன் மட்டை அரிசி இந்த இருக்குது, இந்த மட்டை அரிசி. ஸோ இப்போ உள்ள அரிசிகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கோடு கோடாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு கோடாக இருக்காது. இந்த கோடு கோடாக இருக்கிறது என்னன்னா நார் சத்து. ஸோ டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சத்துக்கள் இதில் தான் இருக்குது வயிற்ற. ஸோ இந்த நார் சத்துக்கள் வந்து பழைய அரிசிகளில் தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக மட்டை அரிசியில் நிறையா இருக்குது. ஸோ மட்டை அந்த இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா இது பண்ணால் இன்னும் நல்லா அந்த கோடு கோடாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தயிர் காம்பினேஷன். இந்த கோடு கோடாக இருக்குது பார்த்தீங்களா, கோடு கோடா அந்த இப்போ தெரியும் பாருங்கள். கோடு கோடா பசும் தயிர் வாங்கினேன் 20 ரூபாய்க்கு. நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி கலப்பாங்க, பட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஆரோக்கியமான உணவுகளை மேற்கொள்ளுங்க. அரிசியை முதல்ல மாற்றுங்க. அரிசி, சீனி, அதுக்கப்புறம் ஆயில், இது மூணே மாற்றுங்க. ஹார்ட் அட்டாக்ங்கிறது வரவே வராது. ஸோ மட்டை அரிசி சாப்பாடு வித் உருளைக்கிழங்கோட